ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சின்ன ஸ்டோரி பார்க்கலாமா? என்ன ஸ்டோரினா, இளைய குமாரன் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க, ஒரு அண்ணா ஒரு தம்பி. அண்ணா ரொம்ப நல்ல பிள்ளை. அவங்க அம்மா அப்பா சொல்கிற பேச்சு எல்லாமே கேட்பாங்க. ஆனால் தம்பி என்ன பண்ணுவாங்க? கேட்கவே மாட்டாங்க. அம்மா சொன்னதையும் கேட்க மாட்டாங்க, அப்பா சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க, சரியா ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அண்ணா எப்படி இருந்தாங்க? நல்ல பிள்ளையாக இருந்தாங்க. அம்மா அப்பா சொல்கிற பேச்சு கேட்டாங்க, ஸ்கூலுக்கு போனாங்க, நல்ல பேர் வாங்கினாங்க. ஆனால் சின்ன தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போகலாம், அந்த மாதிரி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு சின்ன தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. அதை கேட்ட சின்ன தம்பி என்ன பண்ணார்? அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டார், அப்பா அப்பா என்னோட பங்கு எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கேட்டார். உடனே ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டார். என்ன கேட்டாங்க? எனக்கு வர வேண்டிய சொத்து எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி கேட்டாங்க. உடனே எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்டார். உடனே அவர் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு நான்லாம் ட்ரிப்புக்கு போகிறோம், அதுக்காக எனக்கு ஒரு காசு தேவைப்படுது, அதனால் எனக்கு என்னோடய சொத்தெல்லாம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால் அப்பா சரி நம்ம பிள்ளை தானேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. உடனே கொஞ்ச நாள் கழித்து ட்ரிப்புக்கு போனாங்க. ட்ரிப்புக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காசு காலி ஆகிட்டே போச்சு. கடைசி நாளில் காலி ஆகிடுச்சு. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கிட்ட காசு தீர்ந்து போச்சு, அதனால் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் சின்ன தம்பிக்கு என்னாச்சு? வழி எங்கே போனோம் தெரியலை. அதனால் அவர் அங்கேயே நின்றுட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப பசிச்சுதான். அதனால் ஒரு வேலைக்காக போய் தேடிட்டு இருந்தார். உடனே வேலை எங்கேயும் கிடைக்கல. அதனால சரி நம்ம பன்னி மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னி மேய்க்கிறதுக்காக போனார். போய் அந்த ஓனர்கிட்ட கேட்டார், நான் பன்னி மேய்க்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். உடனே அந்த ஓனரும் சரி பண்ணுங்க பார்த்து நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னார். உடனே சரி பன்னி சாப்பிட்ற அந்த தவிடாச்சு நம்ம சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய் எடுக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் என்னாச்சு? பன்னி எல்லாம் காலி பண்ணிடுச்சு. அதனால அவர் பசியில் கஷ்டப்பட்டுருக்காரு. சரி நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்? வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தேடி போய் தூரமாக நின்று நடந்து வந்துட்டுருக்காரு. அதை பார்த்து அவங்க அப்பா, ஐயோ நம்ம பிள்ளை வந்துட்டானே, நம்ம கிட்ட வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். உடனே நம்ம பிள்ளை வரான், அவன் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு, ஏன் அவன் ஷூ கிழிஞ்சிருக்கு, அவன் சரியாக சாப்பிடல, அவன் ரொம்ப மெலிஞ்சிருக்கான், அவன் இந்த மாதிரி ஏழை மாதிரி வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக என்ன பண்ணியிருக்காரு? அவர் ரெடி பண்ணுறாரு. என் பிள்ளை வரான் எல்லாமே செய்யுங்க, ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளை அந்த தம்பிக்காக என்ன பண்ணுறாரு? ரெடி பண்ணுறாரு. என் பிள்ளை வரான்னு ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணுறாரு? ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்களே அவங்க அப்பாவை. ரொம்ப நாள் கழித்து இப்போ நம்ம எல்லாம் ஃபாரினில் இருக்கோன்னா ரொம்ப நாள் கழித்து அவங்க அப்பாவை பார்க்க வந்தால் ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கும். அந்த மாதிரி அவருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளை வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு அவருக்கும். உடனே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாச்சு. அவங்க பிள்ளை நடந்து அவங்க அப்பாவை பார்த்து கட்டி பிடிச்சிட்டான். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அப்பா கிட்ட சேர்ந்துட்டான். அதனால் அவன் இனிமேல் நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்பா, நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சின்ன தம்பி மனம் திரும்பி அவங்க அப்பா கிட்ட வந்தாச்சு. உடனே அவங்க அப்பா என்ன பண்ண ரொம்ப ஹாப்பியாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு, ஷூலாம் போட்டு, மோந்திரம்லாம் போட்டு அவருக்காக கொண்டாடுறாங்க. கேக்லாம் வச்சு நல்லா பிரியாணிலாம் போட்டு கொண்டாடுறாங்க. அப்படி இவர் இப்போ வீட்டுக்கு வந்தோடனே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். ஸோ நெக்ஸ்ட்டாக என்னாச்சு? பெரிய அண்ணா வராங்க. ஏன் அவர் அப்பா அம்மாவுக்கு நல்லா கீழ்படிஞ்சாங்க. உடனே பெரிய அண்ணா வராங்க. ஒரே பாட்டும் குதூகலமாகவும் இருக்குது. என்ன அது ஒன்றுமே இல்லையே, நம்ம போகும்போது எல்லாமே டம்மியாக இருந்ததே, இப்போ என்ன இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. உடனே போய் பக்கத்து வீட்டு ஓனர்கிட்ட போய் கேட்டாங்க. கேட்ட உடனே
உங்கள் தம்பி ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான், அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓனரும் சொல்லியிருந்தாங்க. உடனே அவருக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. பெரியானாருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் இவ்வளோ நாளாக அவங்க அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்டேன், நல்லா நடந்தேன், நல்லா வேலைக்கெலாம் போய் நல்லா சம்பாரித்தேன், அம்மாவுக்கு அப்பாவுக்கு தேவையான எல்லாமே செஞ்சிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான்லாம் நல்லா பண்ணேன், ஆனால் இவன் எங்கேயோ போயிட்டு திரும்பி வரான், அவனுக்கு போய் இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டான். உடனே வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட போய் கத்துனான். அப்பா, இவன் எங்கேருந்தோ கிடக்குறான், நான் உங்கள் கூடவே நடந்தேன்ப்பா, நீங்கள் எனக்கு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டாங்க, அந்த அண்ணாவும் கேட்டாங்க. ஸோ இவன் எங்கேருந்தோ வரான், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான், அதனால நம்ம இவனுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும், நீ என் கூடவே இருக்கிற, நீ நல்ல பிள்ளையாக இருக்கிற, என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்துமே உனக்கு தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை என்ன பண்ணுறாரு, அந்த அண்ணாவுக்கு ஆறுதல் சொன்னார். உடனே அந்த அண்ணாவும் சரிப்பா, ஓகேப்பா, நல்ல பிள்ளை மாதிரி பண்ணார், சரிப்பா நம்ம ஜாலியாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மறந்து திரும்பி அந்த சின்ன தம்பியும் ஹாப்பியாக இருந்தார். ஓகே, கடை புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளும் இந்த மாதிரி அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும், அப்போ தான் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கதை பிடிச்சிருந்ததா? தேங்க்யூ.